நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருந்து அல்லது நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக இருந்து உங்களுடைய பிஸ்னஸுக்கு அல்லது ஃப்ரீலான்சிங் ஜாப்க்கு ஒரு பெர்ஃபெக்டான வெப்சைட் செய்ய நினைக்கிறீங்களா? வெப்சைட் செய்கிறதுன்றது மிச்சம் கஷ்டமான, அதுக்கு கோடிங் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நிறைய செலவாகும், நிறைய படிச்சுக்கணும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற நினச்சிட்டு நீங்கள் இந்த வேலையை அப்படியே செய்யாமல் முட்டிக்கிறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான். மிகவும் சிம்பிளாக வேர்ட்ப்ரெஸ் அப்படின்ற சிஎம்எஸ் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், வேர்ட்ப்ரெஸ் அப்படின்ற ஒரு டூலை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பெர்ஃபெக்டான வெப்சைட் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் செய்கிறது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்குறதன் மூலம் நீங்கள் சரியான முறையில் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான வெப்சைட்டை உங்களோட கிளைண்ட்டுக்கோ உங்களோட பிஸ்னஸுக்கோ அல்லது வேறு தேவைகளுக்கோ உங்களுக்கு செஞ்சு கொள்ள முடியும். ஸோ வேர்ட்ப்ரெஸ் வெப் டிசைனிங் மாஸ்டரி கோர்ஸ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோவை ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் சரியாக முறையாக நீங்கள் பார்க்குறதன் மூலமாக ஒரு கம்ப்ளீட் பெர்ஃபெக்ட் வெப்சைட்டை செஞ்சு கொள்ள முடியும். இந்த வெப்சைட் டுட்டோரியலை பார்த்துட்டு அதுக்கு பிறகு வர எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அது இல்லாமல் ஹோஸ்டிங் மற்றும் டொமைன் போன்ற சில டெக்னிக்கல் விஷயங்களும் இது. அது சம்மந்தமான எல்லா ஹெல்ப்பையும் நான் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறேன். இன்னும் டிலே பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேசிக்காக ஒரு வெப்சைட் செய்கிறதுக்கு முக்கியமாக 2 விஷயம் தேவைப்படும். ஒன்று டொமைன், அடுத்தது ஹோஸ்டிங். டொமைன்ன்றது வெப்சைட்டுடைய பெயர் மாத்திரம்தான். அப்படின்னா யூடியூபுக்கு youtube.com, ஃபேஸ்புக்கு facebook.com, instagram.com, amazon.com இப்படி எக்கச்சக்கமான வெப்சைட் இருக்குது. ஒவ்வொரு வெப்சைட்டும் www. அப்படின்னு தொடங்கி அதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையான பேரை நாங்கள் வச்சுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் .com, .lk, .in, .uk அப்படின்னு நிறைய விதத்தில் முடியும். இதுதான் டொமைன் என்று சொல்றது. அதே போல ஹோஸ்டிங் அப்படின்னா எங்களோட ஃபைல்ஸ் எல்லாம் நாங்கள் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிற ஒரு ஸ்டோரேஜ், அதுதான் ஹோஸ்டிங்கிறது. அதாவது நீங்கள் உங்களோட ஃபோனில் எடுக்கிற ஒரு ஃபோட்டோவானது உங்களோட ஃபோனில் மட்டும்தான் நிற்கும். அந்த ஃபோட்டோவை நீங்கள் எல்லாருக்கும் காட்டுறதுக்கு ஒரு பப்ளிக்கான இடத்துல போடணும்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் ஒரு பப்ளிக் சேவரில் அப்லோட் பண்ணணும். உங்களோட ஃபோன்லேருந்து பப்ளிக் சேவருக்கு அப்லோட் பண்ணணும் அல்லவா? அந்த அப்லோட் பண்ணுறதுக்கு நாங்கள் எடுத்துக்கொள்கிற ஸ்டோரேஜ் தான் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்கிறது. இது வேறு அதுக்குன்னு தெரிய கம்பெனி அளிக்குது. அந்த கம்பெனியில் நாங்கள் அக்கௌண்ட் வாங்கலாம். எங்களுக்கு எந்த அளவு ஸ்டோரேஜ் தேவையோ அந்த அளவுக்கு ஹோஸ்டிங் அக்கௌண்ட் வாங்கி எங்களுக்கு தேவையான அளவு ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஆகவே ஹோஸ்டிங் அக்கௌண்ட் உள்ளுக்கு தான் எங்களோட வெப்சைட்டுடைய அனைத்து ஃபைல்களும் உள்ளடங்கி இருக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதால எங்களுக்கு ஹோஸ்டிங்கோ அல்லது டொமைனோ வாங்குறதுக்கு அதாவது இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் போடுற ஐடியா இல்லாமல் இருக்கிறதால நாங்கள் ஃப்ரீயாகவே சில இடத்துல ஹோஸ்டிங்கையும் டொமைனையும் வாங்கிக்கொள்ள இயலும். அப்படி ஒரு வெப்சைட்டை தான் இப்போ பார்க்க போகிறோம். ப்ரோ ஃப்ரீ ஹோஸ்ட் அப்படின்ற இந்த வெப்சைட்டுக்கு போனோம்னா எங்களுக்கு எங்களோட ப்ராக்டிஸ் தேவைகளுக்காக வேண்டி ஒரு டெம்பரரி டொமைனையும் ஹோஸ்டிங்கையும் பெற்றுக்கொள்ள முடியும். இதன் மூலமாக நாங்கள் எந்த ஒரு செலவும் இல்லாமல் இந்த இடத்துல என்னோட இமெயிலை நான் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ள வேண்டும். இப்போ நான் என் இமெயிலை கொடுத்துக்கொள்கிறேன். என் இமெயிலையும் பாஸ்வேர்டையும் கொடுத்துக்கொண்டேன். ஓகே, இப்போ என்னுடைய இந்த ப்ரோ ஃப்ரீ ஹோஸ்ட் அக்கௌண்ட் ரெடி ஆகிட்டு இமெயில் மூலமாக ஆக்டிவேட் பண்ணிக்கொள்ள சொல்லுது. ஓகே எனக்கு ஒரு ஆக்டிவேஷன் இமெயில் வந்துக்குது. இந்த இமெயிலை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் அக்கௌண்ட். ஓகே, இந்த அக்கௌண்ட் ரெடி ஆகிட்டு இப்போ க்ரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஓகே இப்போ நான் எந்த வெப்சைட்டுக்கு என்ன பேர் வேணுமோ அதை செலக்ட் பண்ண போகிறேன். invartal.liveblog365.com இஸ் அவைலபிள் அப்படின்னு காட்டுது. அதாவது இன்வெர்டல் தான் இந்த வெப்சைட்டுடைய பேர். நாங்கள் ஃப்ரீயாக வாங்குற சுட்டி இந்த liveblog365 அப்படின்றது என்னோட டொமைனுக்கு பின்னால் வரும். அது தேவைப்பட்ட எனக்கு மாற்றிக்கொள்ளலாம். கஸ்டம் டொமைன் கொடுத்து மாற்றிடும், ஆனால் அதுக்கு பே பண்ண வரும் டோலர்ஸில். இப்போ நாங்கள் ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுவோம். இந்த பேர் உங்களுக்கு பிடிக்கலாட்டி இந்த இடத்துல வேறு இன்னும் 2 பேர் azero.com அப்படின்னு azero.com ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, invartal.azero.com இஸ் அவைலபிள். க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, என்னோடய வெப்சைட் இப்போ ரெடி ஆகிட்டு மேனேஜ் இந்த பேஜுக்கு ஓகே இந்த இடத்துல ஐ அப்ரூவ். இந்த பேஜில் இந்த எப்ஸ் இன்ஸ்டாலரை கிளிக் பண்ணி ஓகே இந்த பேஜ் இந்த பேஜிலுக்கு நான் வேர்ட்ப்ரெஸ் அப்படின்ற டூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கிறீங்களா. நான் வேர்ட்ப்ரெஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி இன்ஸ்டால். இப்போ நல்லா இந்த இடத்துல என்னோட பேர் சரியாக செலக்ட் ஆகிக்குது. இதில் www. வந்தாலும் பிரச்சனை இல்லை, கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன பேர் வேணும் அப்படின்ற சைட் நேம் என்னென்னு கேட்குது, அதையும் கொடுத்துட்டு சைட் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற இடத்துல தேவையானதை எனக்கு கொடுத்துக்கொள்ளணும். இப்போ admin யூசர் நேம் நான் கொடுக்குறேன், invartal கொடுத்து பாஸ்வேர்ட் எனக்கு தேவையானதுன்ற கொடுத்துக்கொள்கிறேன். அடுத்தது தேவையான லாங்குவேஜ் இங்கிலீஷ் டிஃபால்ட் ஆகிது, அதை இருக்க முடியாது. தேவையான தீம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. நான் இப்போ அதை பார்க்க தேவையில்லை. ஷோ ஆல் தீம்ஸ் கொடுத்து தேவையான தீம்ஸை
செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். நான் இப்போ இன்ஸ்டால் அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஓகே, என்னுடைய வெப்சைட் சக்ஸஸ்ஃபுல்லி ரெடியாகி விட்டது. ரிட்டன் டு WordPress மேனேஜ்மெண்ட். ஓகே, இதான் என்னுடைய வெப்சைட்டுடைய லிங்கை கிளிக் பண்ணலாம். இது வந்து வெப்சைட்டுடைய அட்மின் பேனல். இந்த இடத்துக்கு போய்ட்டு தான் நான் வெப்சைட்டை லாகின் பண்ணி பார்க்கணும். ஓகே, இந்த இடத்துக்கு போய்ட்டு வெப்சைட் லாகின் பண்ணுவோம். ஓகே, என்னுடைய வெப்சைட் சக்ஸஸ்ஃபுல்லி அட்மின் பேனலுக்கு லாகின் ஆகிவிட்டது. அதே மாதிரி இங்கால வெப்சைட்டுடைய இன்டர்ஃபேஸும் ரெடி ஆகிட்டு, இதுக்கு பிறகு நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான வேலைகளை இந்த டேஷ்போர்டுகளுக்கே செஞ்சு கொள்ள முடியும். முதல்ல இந்த டேஷ்போர்டை எனக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி போடணும். நான் எடுத்தோன்னே சில வேலைகளை பண்ணுவேன். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு WordPress இன்ஸ்டாலேஷனுக்கு போகிறோம் ஒரு பேசிக் செட்டப் ஒன்று பண்ணிட்டு தான் எங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது. இதன் மூலமாக ஒரு க்ளீன் இன்டர்ஃபேஸ் கிடைக்கும் எனக்கு. ஓகே, அடுத்தது போஸ்ட் பேஜுக்கு போய்த்து ஒரு போஸ்ட் டிஃபால்ட்டாக பப்ளிஷ் ஆகிக்கும். அந்த போஸ்ட்டை அழிச்சுடணும். இந்த ஹலோ வேர்ல்டு எழுதிக்கிறது இதை ட்ரஷ். ஓகே, மூணாவது பேஜஸ் உங்களுக்கு போய்த்து அங்கே 2 பேஜையும் இந்த 2 பேஜையும் மூவ் டு ட்ரஷ் அப்ளை. ஓகே, அடுத்தது அப்பியரன்ஸ் தீம்ஸ் சொல்லுக்கு போனால் அங்கே சில தீம்ஸ் டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகிக்கும். அந்த தீம்ஸையும் அழிச்சுடணும். டிலீட். ஓகே, டிலீட். ஓகே, இப்போதைக்கு இந்த தீம் கேட்டும் நாங்கள் அடுத்தது என்ன தீம் எங்களுக்கு உண்மையில தேவையோ அதை நாங்கள் ப்ரோ டவுன் பண்ணிடுவோம். ப்ளகின் சொல்லுக்கு போனால் அங்கேயும் சில அன்வான்ட் ப்ளகின்ஸ் இருக்கும். அதையும் டிலீட் பண்ணலாம். ஓகே, அடுத்தது எனக்கு பர்சனலாக ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும். ஆகவே ரெட் கலருக்கு எனக்கு ப்ரொஃபைலை மாற்றி கொடுத்துருவேன். ரைட். ஓகே, எல்லாம் ரெட்டுக்கு மாறிட்டு ரெட் அண்ட் பிளாக் எழுதியிருப்பேன். இந்த இடத்துல சேவ் ப்ளே ப்ரொஃபைல். இப்போ கடைசியாக ஒரே ஒரு செட்டிங் இருக்குது. செட்டிங்ஸுக்கு போய்த்து பேமா லிங்க்குக்கு போய்த்து இதில் போஸ்ட் நேம் அப்படின்றத செலக்ட் பண்ணி பண்ணணும். இது ஏன் அப்படின்னு இப்போதைக்கு தேவையில்லை, அடுத்தடுத்த வீடியோக்களில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு போஸ்ட் நேம் ஏன் சேஞ்ச் பண்ணுறோம்னா SEO பர்பஸுக்காக சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது என்னோடய வெப்சைட்டுடைய லிங்க் வந்து ஒரு பேஜ் நாங்கள் க்ரியேட் பண்ணிட்டோம்னா inverted.0.com அப்படின்னு சொல்லி இந்த டேட் டைம் அது இதெல்லாம் வரும். அதெல்லாம் எங்களுக்கு உண்மையிலே தேவையில்லை. என்ன போஸ்ட் நேமோ அது ஷோ பண்ணால் போதும். எனக்கு இந்த மாதிரி வந்தால் போதும். ஆகவே தான் நாங்கள் இதை செலக்ட் பண்ணுறோம். இது சம்மந்தமாக ஒரு டீட்டெயிலாக பார்த்து வரலாம். சேவ் சேஞ்சஸ். ஓகே, எங்களுடைய வெப்சைட்டுடைய பேசிக் இன்டர்ஃபேஸ் வேலை எல்லாமே முடிஞ்சிட்டு அடுத்தது நாங்கள் எங்களுக்கு தேவையான தீமை டவுன்லோட் பண்ணி எட் நியூ தீம். இந்த இடத்துல எக்கச்சக்கமான தீம் செய்யுது. என்னோட ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த இடத்துல நாங்கள் இன்றைக்கு யூஸ் பண்ண போகிறது எக்ஸ்ட்ரா அப்படின்ற இந்த தீம் தான். இன்ஸ்டால். ஓகே, இன்ஸ்டால் ஆகிட்டு ஆக்டிவேட். இதை ஆக்டிவேட் பண்ணோன்னே எங்களோட வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் உடனே மாறும். இப்போ இந்த பழைய தீம் எனக்கு தேவையில்லை, அதை நாங்கள் டிலீட் பண்ணிக்கொண்டா சரி. ஓகே, இப்போ எக்ஸ்ட்ரா தீம் ரெடி ஆகிட்டு இப்போ வெப்சைட்டுக்கு போனால் இந்த இன்டர்ஃபேஸ் அப்படியே கொஞ்சம் மாறி இன்னொரு இன்டர்ஃபேஸ் வரும். ரீலோட் பண்ணி பார்ப்போம். ஓகே, மை பிளாக் ஏற்கனவே இந்த அப்படியே கேன்சல் ஆகி இன்னொரு புதிய இன்டர்ஃபேஸ் வந்துக்குது. ஓகே, இப்போ எங்களோட வெப்சைட் டிசைனிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நாங்கள் வந்து பேசிக்காக ஒரு டெம்ப்ளேட்லேருந்து தான் செய்ய போகிறோம். ஆகவே நாங்கள் வந்து டிசைன் உள்ளுக்கு இறங்கி வேலை செய்ய போகிறல ஒரு டெம்ப்ளேட்டை இன்ஸ்டால் பண்ணி வெப்சைட்டை உடனே ரெடியாக பண்ண போகிறோம். அதுக்கு இந்த இடத்துல தேங்க்யூ ஃபார் இன்ஸ்டாலிங் எக்ஸ்ட்ரா கெட் ஸ்டார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுவோம். ஓகே, எக்ஸ்ட்ரா தீமுடைய அந்த ஆரம்ப கட்ட வேலை முடிஞ்சிட்டு இப்போ கெட்டிங் ஸ்டார்டட் வித் ஸ்டார்டர் டெம்ப்ளேட் அப்படின்னா ஏற்கனவே அவங்க டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த டெம்ப்ளேட் நாங்கள் ஒரே இன்ஸ்டால் பண்ணி என்னோடய வெப்சைட்டை சில நிமிடங்களே என்னோட வேலையை முடிக்க போகிறோம். அப்படின்னா நாங்கள் ஆரம்பத்துலேருந்து எந்த ஒரு இன்ஸ்டாலேஷனும் எந்த ஒரு டிசைனிங் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே டிசைன் பண்ணி வச்சுக்கிற ஒரு வெப்சைட்டை நாங்கள் க்ரியேட் பண்ணி அதை அப்படியே எங்களோட டொமைனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகே, பில்ட் யுவர் வெப்சைட் நவ். இந்த இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணுறது எலமெண்டர் அப்படின்ற ஒரு டூல் தான். WordPress தான் நான் மெயினாக யூஸ் பண்ணுற டூல். அதுக்கும் நிறைய இதை கொண்டு எங்களை பேஜ் பில்ட் பண்ண முடியும். இது வந்து பேஜ் பில்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பேஜ் பில்டருக்கும் எலமெண்டர் அப்படின்ற பேஜ் பில்டரை கிளிக் பண்ணி இப்போ இந்த இடத்துல எனக்கு தேவையான தீம்ஸ் எல்லாம் ஏற்கனவே டிசைன் பண்ணி வச்சு எல்லா டெம்ப்ளேட்டும் இந்த ஷோ ஆகும். எனக்கு தேவையான டெம்ப்ளேட்டை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி என்னோட வெப்சைட்டை ஃபைனல் பண்ணி கொடுத்தேன். ஓகே, என்னோட வெப்சைட்டுக்குரிய தேவையான எல்லா தீம்ஸும் வந்துட்டு இந்த இடத்துல எங்களுக்கு நிறைய தீம்ஸ் ஆப்ஷன் இது. நான் வந்து நார்மல் வெப்சைட் செய்கிறதால அவுட்டோர் அட்வென்ச்சர் அப்படின்ற இந்த டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ணி ஸ்கிப் அண்ட் கண்டினியூ. இந்த இடத்துல உங்களோட பேர், உங்களோட இமெயில், நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸில் பிகினராக இன்டர்மீடியட் எக்ஸ்பர்ட் தேவையான கொடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களோட செல்ஃபாக செய்கிறீங்களா அல்லது கிளைண்ட்டுக்கு செய்கிறீங்களான்னு கேட்குது. செல்ஃப் எக்ஸ்பர்ட். ஓகே, ஐ அக்ரி டு ரிசீவ் நியூஸ் லெட்டர் தேவையானதை கிளிக் பண்ணி போனால் எனக்கு தேவையில்லை. சப்மிட் அண்ட் பில்ட் மை வெப்சைட். இந்த பட்டனை கிளிக் பண்ணுறதோட உங்களோட வெப்சைட் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகி ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நாங்கள் செய்ய வேண்டிய வேலை இவ்வளோ. இந்த இடத்துக்கு போனால் இருக்கிற இந்த வெப்சைட் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீலோட் பண்ணணும் அப்படின்னா வேறொரு கம்ப்ளீட் வெப்சைட்டாக ரெடி ஆகிடும். ஓகே guys, congratulations, your website is ready and it look just 1.14 minutes to build. Okay, 1.14 minutes to build. வெறும் 1.14 நிமிடங்கள்லேயே என்னோட வெப்சைட் ரெடி ஆகிட்டு இது தொடர்ந்து டுட்டோரியல் இங்கே இது பார்த்து வரலாம். இப்போ நாங்கள் வந்து வியூ யோ வெப்சைட் அப்படின்னு கிளிக் பண்ணி எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஓகே, சில நிமிடங்கள்லேயே எங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான வெப்சைட் கிடச்சிட்டு இது வந்து ஒரு பேசிக் வெப்சைட். இதே நேரத்தில் எனக்கு இன்னும் நிறைய வெப்சைட் செஞ்சு கொள்ளணும். இப்போ நான் இந்த வெப்சைட்டை கொஞ்சம் நார்மலாக பார்ப்போம். இது நான் வந்து ஒரு டார்க் தீமுக்காக ஒரு
எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன், அதனால தான் இதெல்லாம் டாக்காக காட்டுது. மற்றபடி எல்லாமே வேறு ஒயிட் லுக்கில் தான் இருக்கும். ஓகே, ஒரு கம்ப்ளீட் வெப்சைட் எனக்கு ஃபைனாக ரெடி ஆகிட்டு இந்த வெப்சைட் இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ள வேண்டியது. அடுத்த ஓகே, செகண்ட் பேஜ் ஆல்சோ குட். தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ், கான்டாக்ட் டைரக்ஷன். ஓகே, இப்போ 5 பேஜோட ஒரு கம்ப்ளீட் வெப்சைட் எங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணிக்கணும். ஓகே, ஹோம் பேஜுக்கு போய்ட்டு இந்த இடத்துல எங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்டு, இந்த வீடியோ, ஃபோட்டோ இதனால் தேவையானதை கஸ்டமைஸ் பண்ணிடும். அதை எப்படின்னு பார்ப்போம். எடிட் வித் எலமெண்டர் அப்படின்னு இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டுருக்கேன். நான் ஸ்பெசிஃபிகேஷன் அது போல தான் பேஜ் பில்டிங்க்கு நாங்கள் யூஸ் பண்ணுறது எலமெண்டர் அப்படின்ற இந்த டூல். இந்த டூல் வந்து ஃப்ரீ மிக்குது, ப்ரோ வெர்ஷன் மிக்குது. எங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷனே தாராளமாக போதுமானது. நானும் இந்த வரைக்கும் எலமெண்டர் ஃப்ரீ வெர்ஷன் தான் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே, எலமெண்டர் லோட் ஆகிருந்தே இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இந்த இடத்துல எனக்கு தேவையான அவ்வளோ கஸ்டமைசேஷன் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே, நேவிகேஷனை க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம். இப்போ எனக்கு இந்த இடத்துல இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டை மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணி கொண்டு இங்கே எல்லாம் ஓப்பன் ஆகும். தேவையான மாதிரி இங்கே மாற்றிக்கொள்ள முடியும். ஓகே, இப்படி எனக்கு தேவையான வேண்டிய டெக்ஸ்ட்டை இந்த இடத்துல போட்டுக்கொள்ளலாம். இந்த டெக்ஸ்ட்டை மாற்றுவோம். ஓகே, அதுவும் ஓகே. இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனையும் கிளிக் பண்ணி தேவையான மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். தென்வா இந்த பட்டன் எங்கே ரீடிரெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கே சூஸ் பண்ணி கொள்ளலாம். எனக்கு இந்த பட்டன் வந்து யூடியூபுக்கு தான் ரீடிரெக்ட் ஆகணும். யூடியூப் கொண்டு மட்டும் கொடுக்கணும். ஓகே ஓகே, அதே ஓகே. இந்த இடத்துல அப்டேட் பண்ணினேன்டா இந்த வெப்சைட் வந்து அப்டேட் ஆகிடும். இது மாதிரி முழு எல்லா வேலைகளும் இந்த இடத்துல நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கொள்ள முடியும். உதாரணமாக இந்த இடத்துல இருக்கிற இந்த இமேஜை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த இமேஜை கிளிக் பண்ணி கொண்டு டிலீட். இந்த இடத்துல நாங்கள் ஏற்கனவே அப்லோட் பண்ணின இமேஜ் இருக்குது. இந்த இடத்துல அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்து செலக்ட் ஃபைல்ஸ் கொடுத்து எங்களுக்கு தேவையான இமேஜை கம்ப்யூட்டர்லேருந்து எங்களுக்கு அப்லோட் பண்ண முடியும். இப்போ நான் ஃப்ரீ இமேஜஸ் இந்த பேஜில் கொடுத்து எனக்கு தேவை ஒரு டிசைனரோட ஃபோட்டோ அப்படின்னா டிசைனர். ஓகே, இந்த இடத்துல தேவையான நிறைய ஜாதி ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த ஃபோட்டோவை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் இந்த ஃபோட்டோ மாறிட்டு இந்த ஃபோட்டோ மாற்றணும்டா சேம் தான் இமேஜ். ஓகே, இது மாதிரி எனக்கு முழு வெப்சைட்டையும் ஒவ்வொரு பேஜ் அந்த எலமெண்டர் அப்படின்ற டூல் யூஸ் பண்ணி எங்களுக்கு தாராளமாக செஞ்சு கொள்ளலாம். இப்போ இந்த வெப்சைட்டை நாங்கள் அப்டேட் பண்ணிட்டோம். ப்ரிவ்யூ பார்க்கணும், இந்த ப்ரிவ்யூ பார்க்கலாம். இப்போ நான் வந்து நேரடியாக ப்ரிவ்யூ பார்க்காம லைவ் பேஜுக்கே போகிறேன். ஓகே, வியூ பேஜ் என்னோடய வெப்சைட்டுடைய லைவ் பேஜ் வந்துட்டு பாருங்கள். அட்ரஸ் ஓகே, எக்ஸ்ப்ளோர் வித் தேவையான மாதிரி. இப்போ இந்த பட்டனுக்கு நாங்கள் இங்கே யூடியூப்பை கிளிக் பண்ணணும். யூடியூப்புக்கு போகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். சக்ஸஸ்ஃபுல்லாக யூடியூபுக்கு ரீடிரெக்ட் பண்ணிவிட்டது. ஸோ என்னோடய வெப்சைட் வேலை கம்ப்ளீட்டாக இது மாதிரி நான் செஞ்சு கொள்ளலாம். அபவுட் பேஜுக்கு போட்டு எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும்டா அங்கேயும் எடிட் பேஜ், எடிட் வித் எலமெண்டர் இது இதை கிளிக் பண்ணி தேவையான செஞ்சு கொள்ளலாம். சரி, ப்ரொஜெக்ட் பேஜுக்கு போகும். அங்கே போனாலும் எடிட் வித் எலமெண்டர் அப்படின்றத யூஸ் பண்ணி தேவையான அவ்வளோ விஷயங்களையும் மாற்றிக்கொள்ள முடியும். இது வந்து நான் ஒரு டெம்ப்ளேட் மூலமாக செஞ்ச ஒரு கம்ப்ளீட் வெப்சைட். இது இல்லாமல் பேசிக்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஒவ்வொரு வெப்சைட் செய்கிறது அப்படின்னு சொல்லுவோமா அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போதைக்கு வேர்ட்ப்ரெஸ்ஸில் ஓகே நாங்கள் ஒரு நார்மலாக ஒரு பேசிக் வெப்சைட்டை திருப்திகரமாக செஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல உங்களுக்கு எடிட் வித் எலமெண்டர் அப்படின்றது இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காட்டலாண்டா நேராக அட்மின் பேனலுக்கு போய்ட்டு WP admin அப்படின்னு அடிச்சுட்டா நாங்கள் ஏற்கனவே கொடுத்த லொகின் இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டை கொடுத்து லொகின் ஆகி உங்களுக்கு வந்து கொள்ளையிலும். இந்த இடத்துல பேஜ் கிளிக் பண்ணால் நாங்கள் க்ரியேட் பண்ண அவ்வளோ பேஜ் இங்கே லிஸ்ட் ஆகிது. இப்போ எனக்கு ப்ரொஜெக்ட் பேஜ் இந்த ப்ரொடக்ட் பேஜுடைய இந்த பட்டன் ஷோ ஆகலாண்டா ப்ரொஜெக்ட் பேஜை இங்கே தேடி ப்ரொஜெக்ட் பேஜ் இது ப்ரொஜெக்ட் எடிட் வித் எலமெண்டர் அப்படின்னு கிளிக் பண்ணி பார்த்து கொள்ளலாம். எடிட் பண்ணலாம். நாங்கள் அதே ப்ரொஜெக்ட் பேஜை வியூ பண்ணி பார்க்கணும்டா இந்த இடத்துல வியூ அப்படின்னு கிளிக் பண்ணி வியூ பண்ணி பார்க்கலாம். இவ்வளோதான் ஒரு கம்ப்ளீட் வெப்சைட்டை திருப்திகரமாக ஜஸ்ட் ஒரு 10-20 நிமிடத்திலே எங்களுக்கு தாராளமாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த எலமெண்டர் அப்படின்ற டூலையும் வேர்ட்ப்ரெஸ் டூலையும் யூஸ் பண்ணி. ஓகே, இந்த வெப்சைட் வந்து நான் கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் செஞ்சோம். ஆனால் ஒரு ப்ராப்பரான ஒரு வெப்சைட்லேருந்து ஒழுங்கான ஹோஸ்டிங் சர்வரில் ஹோஸ்ட் பண்ணி செய்யணும். அதெல்லாம் எப்படின்னு அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இந்த யூடியூப் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவை தாங்க. அடுத்த வீடியோவை எதிர்பார்த்து காத்திருங்கள். அதுவரை நன்றி.